கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் விழுந்த மனுக்குலம் எப்படி இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டது என்பதை குறித்து விளக்கமாக இந்த காணொளியில் காண்போம். அநேகம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மனிதரையும் பூமியையும் படைப்பதற்கு முன் தேவன் தமக்கு ஆராதனை செய்ய கோடிக்கணக்கான தேவ தூதர்களை படைத்தார். அவர்களுள் விசித்திரமாக ஒரு தூதன் இருந்தான். எசேக்கியேல் 28:12 நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், அநேக விலையுயர்ந்த கற்கள் உன்னை மூடிக்கொண்டுள்ளது, நீ காப்பாற்றுவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபி என்று எழுதப்பட்டுள்ளது. அதற்கடுத்து ஏசாயா புஸ்தகத்தில் 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் த மார்னிங் ஸ்டார், லத்தீனில் த லூசிஃபர். சாத்தான் என்று நாம் சொல்லுவது இந்த லூசிஃபரை தான். லூசிஃபருக்கு பெருமை வந்தது. தேவனுடைய சிங்காசனத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்த நினைத்தான். ஆதலால் தேவன் லூசிஃபரை தேவ சமூகத்தில் இருந்து தள்ளினார். லூசிஃபர் மாத்திரம் விழவில்லை, படைக்கப்பட்ட தேவ தூதர்களில் 1/3 அவனோடு கூட தள்ளப்பட்டார்கள். இந்த காரியத்திற்கு பிறகு தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியில் வாழ மனிதனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் படைக்க ஆவல் கொண்டு தம்முடைய கையால் மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனாக உருமாற்றி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதி முதல் மனிதனாகிய ஆதாமையும் அவன் விலா எலும்பிலிருந்து எடுத்த முதல் மனுஷியாகிய ஏவாளையும் படைத்தார். இவர்கள் இருவரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்று தேவன் நம்பினார். அவர்களுக்கென்று அவர் முன்னமே உருவாக்கி ஆயத்தம் செய்து வைத்திருந்த ஏதேன் என்னும் தோட்டத்தில் தங்க வைத்து இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நினைத்தார். ஆனால் காரியம் அப்படி நடக்கவில்லை. கீழே தள்ளப்பட்ட பிசாசு என்னும் லூசிஃபர் மிகவும் கோபமடைந்து, நான் இருந்த மேன்மையான இடத்தில் மண்ணை கொண்டு பிசைந்த இந்த மனிதனுக்கு கொடுப்பதா என்று தேவன் புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்ட விருட்சத்தின் கனியை சர்ப்பம் போல் வந்து ஏவாளிடம் நயமாக கொடுத்து மனிதர்களை பாவத்தில் தள்ளினான். அவர்கள் மாத்திரமல்ல, மொத்த மனுக்குலமும் பாவத்தில் விழுந்தது. தங்கள் அறியாமையினால் வஞ்சகத்தில் சிக்கி தேவனோடு இருந்த பரிசுத்த உறவை தாங்களே முறித்து கொண்டார்கள். தேவனுக்கு தாம் ஆசையாய் படைத்து மகிழ்ந்த மனிதர்கள் பாவத்தில் அகப்பட்டு கொண்டதால் அவர்களை பிரிய வேண்டிய கட்டாயம். பாவமறியாத பரிசுத்தரால் பாவிகளாய் போன தம் பிள்ளைகளுக்காக பரிதபிக்க முடிந்ததே அன்றி அவர்கள் அருகில் செல்ல இயலவில்லை. காரணம், அவர் பரிசுத்தர். பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையாக நின்றது. சாத்தான் உலகத்தை ஆண்டு கொள்ள தலையெடுத்தான். உலகத்தை படைத்து பாதுகாத்து வந்த தேவனுக்கும் தேவன் படைத்ததை அழிக்க நினைத்த சாத்தானுக்கும் யுத்தம் ஆரம்பித்த தருணமும் இதுவே. பாவமும் உலகில் பெருகி போயிற்று. தாம் படைத்த பூமிக்காக மனஸ்தாபப்பட்டு அழிக்க நினைத்தார். அவர்களுள் ஒருவருக்கு மாத்திரம் தேவனுடைய கிருபை கிடைத்தது. அவர்தான் நோவா. நோவாவை தவிர மற்ற ஜனங்களை ஜலத்தினால் அழித்து போட்டார். நோவாவிலிருந்து வந்த சந்ததியாரில் ஆபிரகாமை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவர் சந்ததியை மிகவும் நேசித்தார். மனிதர்கள் துணிகரமாக பாவம் செய்தனர். எத்தனையோ முறை மனிதர்களை காப்பாற்ற தம்முடைய தீர்க்க தரிசிகளை அனுப்பினார். அந்த தீர்க்க தரிசிகளையும் பிடித்து கொன்று போட்டனர். இந்த பாவங்களுக்கெல்லாம் மிருக ஜீவனை பலியிடுவது குறித்து ஆபிரகாமின் சந்ததியாரினிடத்தில் பேசினார். கொஞ்ச காலம் அவர்களும் பாவத்திற்காக மிருக ஜீவன்களை பலியிட்டார்கள். அதன் பின் உலக மனிதர்கள் அனைவரும் விபச்சாரம், விக்கிர ஆராதனை, வேசித்தனம், பில்லி சூனியம், கொலை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், சண்டைகள், வெறிகள், களியாட்டுக்கள் என பல்வேறு ரூபங்களில் பிசாசானவன் ஜனங்களை அடிமைப்படுத்த, இவ்வடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள வகை அறியாமல் பிசாசின் தந்திரங்களுக்குள் சிக்கி தவிக்கும் மனிதர்களின் அவல நிலையை கண்ட தேவன் இனி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எண்ணினார். தம் சொந்த குமாரனை பாவத்தை தீர்க்கும் பலியாக நியமித்து உலகத்திற்கு பாலகனாய் அனுப்பி சிநேகத்தின் உச்சத்தை தொட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதை சற்றும் எதிர்பார்க்காத சாத்தான் பின்வாங்காமல் தொடர்ந்து யுத்தத்தில் போரிட்டான். தாம் நேசித்த ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து இஸ்ரவேலில்
சிறிய ஊராகிய பெத்லெகேம் என்னும் ஊரில் யூதா கோத்திரத்தில் இயேசுவானவர் பிறந்தார். 30 வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து தன்னுடைய குடும்ப காரியங்களை கவனித்தார். தனது 30வது வயதில் தாம் பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற தம் ஊழியத்தை தொடங்கினார். தமது ஊழியத்திற்கு உதவியாக 12 நபர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தார். அதுவரை பிசாசின் பிடியில் சிக்கி வியாதியாயிருந்த மனிதர்கள் முதல் சுகத்தை ருசித்தார்கள். இயற்கை, பிசாசு, மரணம் ஆகியவற்றை தமக்கு கீழ்ப்படிய வைத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையில் அதிகாரமும் வல்லமையும் உடையவராக பிசாசுகளை ஓட வைத்தார். அன்பும் இரக்கமும் கொண்ட வார்த்தைகள் மனிதனின் இருதயத்தில் உள்ள காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை முதல் கண்டார்கள். இவரே தெய்வம், இவரே ராஜா, இவரே நம்மை ஆளுகை செய்ய சிங்காசனத்தில் அமருவார் என்று சீஷர்களும் மக்களும் நினைக்கும் தருணத்தில் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய காலம் வந்தது. அதுவரை என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டிருந்த பிசாசு அவரை கொலை செய்ய தீர்மானித்தான். ஆனால் அவன் தீர்மானித்தது அல்ல, தேவன் தம் குமாரனை கொண்டு நிறைவேற்ற போகும் காரியம் என்று பிசாசு அறியாதிருந்தார். இயேசு உலகத்தில் 100க்கு 100 மனிதனாகவே வந்தார். ஆனாலும் சற்றாகிலும் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டு தமக்கு முன் இருந்த எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். அவர் பரிசுத்தர் என்று நிரூபித்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தர் மேல் மொத்த உலக பாவங்களும் சுமக்கப்பட்டது. பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். அக்கிரமக்காரர் என்று எண்ணப்பட்டார். சற்றாகிலும் கலங்காமல் சிலுவையும் மரணத்தையும் தைரியமாய் எதிர்கொண்டார். ஒருபுறம் குழப்பத்தில் இருந்த மக்கள், மறுபுறம் சந்தோஷத்தில் இருந்த சாத்தான். இயேசுவும் சிலுவையில் அறையும்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க தெரிந்த அவருக்கோ கிடைத்தது அவமானமும் அடிகளுமே. பூரண அழகுள்ளவர் நொறுக்கப்பட்டவராய் இரத்தம் வடிய சிலுவையில் தொங்கினார். நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்தார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். அந்நேரத்திலும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையால் பிசாசு கலங்கினான். மக்கள் குழம்பி வேடிக்கை பார்த்தார்கள். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை பிசாசுக்கு வெற்றி கீதமாகவே இருந்தது. இயேசு கண்களை மூடிய அந்த தருணம் பூமி அதிர்ந்தது. அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. சாத்தானின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. மீண்டும் அடிமைத்தனம் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டது. அச்சத்தின் உச்சத்தில் இருந்த மக்கள், பெருமையின் உச்சத்தில் இருந்த சாத்தான். இயேசு மரித்து 2 நாள் முடிந்தது. ஆனால் 3ஆம் நாளோ பேரதிர்ச்சி அனைவருக்கும் காத்திருந்தது. இயேசு சொன்ன பிரகாரமே உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி சாத்தானை திகிலடைய செய்தது. அதுவரைக்கும் ஒரு மனுஷனும் ஜெயித்திராத மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். மனுக்குலமும் மீட்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த பின் 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கற்பித்து அவர்களை திடப்படுத்தி மேகங்களிடையில் மேல் கண்கள் யாவும் காண பரம் ஏறி போனார். பிசாசுக்கு வேடிக்கை பார்க்கத்தான் முடிந்தது. அதுவரை பாவிகளாய் இருந்த தம் பிள்ளைகளை தேவன் மறுபடியும் தம்மோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சேர்த்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி பாவத்தில் இருந்த ஜனங்களை சுத்திகரித்தது. தலை நசுக்கப்பட்டு போனான் சாத்தான். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறிற்று. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் இழந்து போன தேவனின் உறவு இயேசு கிறிஸ்துவினால் மீண்டும் உயிர் பெற்றது. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர் நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி இருக்கிறார். உபத்திரவ காலத்திற்கு முன்பு தம்முடையவர்களை அழைத்து செல்ல அவர் மறுபடியும் வருவார். அவருடன் செல்ல ஆயத்தப்படுவோம். பலரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.